ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் வீக்கு நான் தமாமில் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருந்தேன். முதல் முறையாக தமாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என்னென்னாக்கா, லாஸ்ட் வீக் நாங்கள் டீ குடிச்சிட்டு ஒரு ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது, நான் ஃப்ரெண்ட் அஸ்ரப், என் மச்சனை காதர், என் ஃப்ரெண்ட் காதர் எல்லாருமே வெளியே வரும்போது, நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது ரோட்லேருந்து ஒரு பார்சல் கிடச்சிது. த பார்சல் வாஸ் ஓப்பன்டு. அதுக்கு உள்ளார ஒரு எக்ஸ்பென்சிவ் பிராண்டோட ஒரு க்ளோத் இருந்தது. அப்போ இந்த பார்சலில் கஸ்டமரோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது, கொரியர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் அது கஸ்டமரை கால் பண்ணி டைரெக்டு கொடுக்குறதை விட நம்ம போலீஸில் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசிஷன் எடுத்தோம். ஏன்னாக்கா அதை அந்த டெலிவரி பாய் இதுவரையும் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணாட்டாக்கா கஸ்டமர் ஒருவேளை மீண்டும் கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த டெலிவரி பாய்கிட்ட அந்த கம்பெனி அந்த பார்சலை லாஸ் பண்ணதுக்காண்டிட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு 250-200 ரியாலோடைய ப்ராடக்ட்னாக்கா இந்த 250 ரியாலும் அந்த டெலிவரி பாய் தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ அந்த கம்பெனி அவங்கள டிடெக்ட் பண்ணால் அவர் அதோட ஒரு நாள் சேலரியாக இருக்கும், ஒரு நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசாக இருக்கும் அந்த கம்பெனி டிடெக்ட் பண்ணுறது. அப்போ அதனால் நம்ம டைரெக்ட் கஸ்டமர்ட்டையும் கொடுக்க வேண்டாம், கொரியர் சர்வீஸுக்கும் கொடுக்க வேண்டாம், போலீஸில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் டிசிஷன் எடுத்தோம். அப்போ நான் இதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வேலெட்டு ரோட்லேருந்து கழிஞ்சு கிடச்சி வித் 3500 ரியாலோட. அப்போ அதை நாங்கள் அன்றைக்கி போலீஸுக்கு கால் பண்ணோன்னே போலீஸே வந்து வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் இருக்கிற லொக்கேஷனில் வந்து வாங்கிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. அப்போ அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் டைரெக்ட் போலீஸ்லேயே கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் எமர்ஜென்சி போலீஸுக்கு கால் பண்ணேன். பட் அவங்க சொன்னாங்க, இந்த முறை சொன்னாங்க, அவங்க நீங்கள் ஸ்டேஷன்லேயே கொண்டு கொடுத்துருங்க, அது ஒரு பார்சல் ஆனதுனால நீங்கள் தமாமில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் கொடுத்துருன்னு சொன்னாங்க. அப்போ நாங்களும் சரி ஒரு ஸ்டேஷனில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். காலையில் 9 o'clock போல் போனால நான் நினச்சேன் ரிசப்ஷன்லேயே வாங்கி வச்சுட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க உள்ளே போய் அந்த முதிரை பாரு, இந்த முதிரை பாரு, லாஸ்ட்டில் ஒரு கமாண்டரை பாருலாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு பெரிய முதிர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த பார்சல் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சேன். அவர் என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் காரியங்கள்லாம் வாங்கினார், தேங்க்ஸ் சொன்னார், அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அனுப்புனார். அப்போ நான் எதுக்காக இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறேன்னாக்கா, இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு இப்போ நம்ம வேர்ல்டில் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இந்தியாவிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் நமக்கு ரோட்லேருந்து ஒரு பொருள் கிடச்சுனாக்கா நம்ம அதோடைய கரெக்டான நபர்கிட்ட அது சென்றடையணுன்னாக்கா நம்ம காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறது தான் அது சிறந்ததாக இருக்கும். ஒருவேளை நமக்கு ஒரு பயம் வரலாம், நம்ம நண்பர்கள் கூட நம்ம பயப்படுத்துவாங்க, நீ இதை கொண்டு போலீஸுக்கு போகாத, உனக்கு பெரிய பிரச்சனை ஆகும், உனக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், ஒன்று அலைய விட்டுருவாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னாக்கா நம்ம ஒரு ரோட்லேருந்து ஒரு பொருள் கிடைக்குது, ஈவன் அந்த பொருள் ஓப்பனாக இருக்குது, அந்த பார்சல் ஓப்பனாக தான் இருந்தப்போ அவர் எதுவுமே கேட்கல, இது ஏன் ஓப்பனாக இருந்து நீ ஓப்பன் பண்ண எதுவுமே கேட்கல. ஏன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதை கொண்டு கொடுக்குறது போயிருக்கிறோம். கண்டிப்பாக அவங்க அதை வாங்கி வச்சுட்டு நம்ம கான்டாக்ட் நம்பர் வாங்கி ஏதாவது தகவல் தரணுன்னாக்கா அல்லது ஏதாவது இஷ்யூ பேஸில் ஏதாவது கூப்பிடணுன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது கிடச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு கொடுக்கறது தான் ஒரு சரியான முடிவாக இருக்கும். தேங்க்யூ.